வணக்கம். இன்று நாம் சைக்ளோட்ரான் என்ற துகள் முடுக்கியைப் பற்றி பார்க்கப் போகிறோம். அணுக்கரு இயற்பியலில் துகள்களை மிக அதிக வேகத்தில் இயக்க இந்த இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இது எப்படி வேலை செய்கிறது என்பதை விரிவாகக் காண்போம். ஏன் நமக்கு அதிக ஆற்றல் கொண்ட துகள்கள் தேவை? அணுவின் உட்கருவை உடைக்க அல்லது புதிய தனிமங்களை உருவாக்க துகள்கள் மிக அதிக திசைவேகத்தில் செல்ல வேண்டும். அதை சாத்தியப்படுத்துவதுதான் இந்த சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரானின் முக்கிய பகுதிகள் டீஸ் என்று அழைக்கப்படும் இரண்டு ஆங்கில எழுத்து டி வடிவிலான உலோகப் பெட்டிகள் ஆகும். இவற்றுக்கு இடையே ஒரு சிறிய இடைவெளி இருக்கும். இந்த அமைப்பிற்கு செங்குத்தாக ஒரு வலிமையான காந்தப்புலம் செயல்படுகிறது. இது துகள்களை நேர்கோட்டில் செல்ல விடாமல் வட்டப்பாதையில் சுழலச் செய்கிறது. இரண்டு டிகளுக்கு இடையே ஒரு மாறுதிசை மின்னழுத்தம் வழங்கப்படுகிறது. இது ஒரு மின்புலத்தை உருவாக்குகிறது. இந்த மின்புலம் துகள்களை ஒவ்வொரு முறையும் முடுக்கிவிட பயன்படுகிறது. சைக்ளோட்ரானின் மையப்பகுதியில் ஒரு அயனி மூலம் வைக்கப்படுகிறது. இங்கிருந்துதான் புரோட்டான் போன்ற நேர்மின் துகள்கள் வெளிவருகின்றன. இவை மின்புலத்தால் ஈர்க்கப்பட்டு நகரத் தொடங்குகின்றன. காந்த புலத்திற்குள் நுழையும் போது துகள் மீது லோரன்ஸ் விசை செயல்படுகிறது. இது துகளை ஒரு அரைவட்ட பாதையில் பயணிக்க வைக்கிறது. இங்கு காந்த விசை மைய நோக்கு விசையாகச் செயல்படுகிறது. துகள் இடைவெளியை கடக்கும்போது மின்புலம் அதன் வேகத்தை அதிகரிக்கிறது. வேகம் அதிகரிக்கும்போது துகள் சுற்றும் வட்டப் பாதையின் ஆரமும் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு முறையும் இடைவெளியை கடக்கும்போது துகள் வேகம் பெற்று பெரிய வட்டப் பாதையில் சுழல்கிறது. இதனால் துகள் ஒரு சுருள் வடிவப் பாதையில் ஸ்பைரல் பாத் வெளியே நோக்கி நகர்கிறது. இங்கு ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. துகள் ஒரு சுற்றை முடிக்க எடுக்கும் நேரம் அதன் வேகத்தையோ அல்லது ஆரத்தையோ பொறுத்தது அல்ல. இது சைக்ளோட்ரான் அதிர்வெண் எனப்படும். துகள் ஒரு அரைவட்டத்தை முடிக்கும் அதே நேரத்தில் மின்புலத்தின் திசையும் மாற வேண்டும். இதைத்தான் ஒத்திசைவு நிலை என்கிறோம். அப்போதுதான் துகள் தொடர்ந்து முடுக்கப்படும். ஒரு உதாரணத்திற்கு 1.5 டெஸ்லா காந்தப்புலத்தில் ஒரு புரோட்டானின் அதிர்வெண்ணை கணக்கிடுவோம். கொடுக்கப்பட்ட மதிப்புகளை சூத்திரத்தில் பிரதியிட்டால் அதன் சுழற்சி வேகம் நமக்குத் தெரியும். துகள் டீக்களின் விளிம்பிற்கு வரும்போது அதன் ஆற்றல் உச்சக்கட்டத்தை அடைகிறது. இந்த இறுதி ஆற்றல் டீக்களின் ஆரம் மற்றும் காந்த புலத்தின் வலிமையை பொறுத்தது. துகள் போதுமான ஆற்றலை பெற்றவுடன் ஒரு விலக்குத் தகடு டிஃப்ளெக்டர் பிளேட் மூலம் அதன் பாதையிலிருந்து விலக்கப்பட்டு இலக்கை தாக்க வெளியேற்றப்படுகிறது. சைக்ளோட்ரானில் சில வரம்புகள் உள்ளன. துகள் ஒளியின் வேகத்திற்கு நெருக்கமாகச் செல்லும்போது அதன் நிறை அதிகரிக்கிறது. இதனால் ஒத்திசைவு பாதிக்கப்பட்டு துகள்களை மேலும் முடுக்க முடியாமல் போகிறது. சைக்ளோட்ரான்கள் மருத்துவத் துறையில் புற்றுநோய் சிகிச்சையிலும் ஸ்கேன் செய்வதற்கு தேவையான கதிரியக்க தனிமங்களை தயாரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுருக்கமாகச் சொன்னால் காந்தப்புலம் துகளைச் சுழல வைக்கிறது, மின்புலம் அதனை முடுக்குகிறது. இந்த இரண்டு செயல்பாடுகளும் இணைந்து துகள்களுக்கு பேராற்றலை வழங்குகின்றன. இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. சைக்ளோட்ரான் அதிர்வெண் துகளின் வேகத்தைச் சார்ந்து இருக்குமா? விடை இல்லை. அது நிறை மற்றும் காந்த புலத்தை சார்ந்தது மட்டுமே. இந்தக் காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி. இந்த தொகுப்பு விஷன் சால்வியை மூலம் உருவாக்கப்பட்டது.